கேன்வாவை மட்டும் நம்பி தான் நான் ட்ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து சாத்தியமில்லாத விஷயம். உங்களோட கஸ்டமர் வந்து உங்ககிட்ட இருந்து அவங்க கிட்ட போகிறதுக்கான சான்சஸ் இதில் நிறையாவே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கேன்வாவில் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக வரும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு கேஎம் ஆர்ட்ஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தம்ப்நெயில்ல பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஒரு ஆரி டிசைனருக்கு ட்ரேஸ் பண்ணுறதுக்கு கேன்வா ஆப்போட நாலேஜ் மட்டும் இருந்தால் போதுமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ ஒரு ஆரி டிசைனராக நீங்கள் இருக்கிறீங்க, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிட்டிலேயும் இருக்கலாம், வில்லேஜ்லேயும் இருக்கலாம், ஓகேவா? எல்லா இடத்துலையுமே இப்போ டிசைனர்ஸ் இருக்காங்க. நிறையா பேர்த்தோட ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிக்சரை வந்து அக்யூரேட்டாக ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறது. ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா, கஸ்டமரோட நாலேஜ் படி பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளவுஸ் எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னா கூகுள்ல இருந்து தான் எடுப்பாங்க, ஓகேவா? பின்ட்ரெஸ்ட், ஓகே. அது மாதிரி தான் நமக்கு பண்ணி தர சொல்லுவாங்க. இதே நம்ம சாய்ஸ்ல வந்து எனக்கு வந்து இதை பத்தி தெரில, நீங்க எனக்கு எப்படி நல்லா இருக்குமோ அந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க கிரியேட் பண்றதுக்கான டைம் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? இப்போ வந்து கஸ்டமர் தான் கொண்டு வராங்க, அவங்களோட நீடு வந்து இந்த பிளவுஸ் தான் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து ட்ரைஸ் பண்ண கண்டிப்பா தெரியணும், ஓகேவா? அப்படி ட்ரைஸ் பண்றதுக்கு கேன்வா ஆப்போட நாலேஜ் மட்டும் போதுமான்னு கேட்டீங்க அப்படின்னா நான் சொல்றது வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா கண்டிப்பா ட்ரைஸ் பண்றதுக்கோ இல்லை ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்றதுக்கோ நீங்க ஃபர்ஸ்ட் ரெடியா இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் கேன்வா ஆப்பை ரெடி பண்ணி அதுல நீங்க போய் பிரிண்ட் அவுட் போடுறது அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது. அப்ப எதுக்கு நீங்க அதை கிளாஸ் எடுக்கீங்க அப்படின்னு நீங்க என்கிட்ட கண்டிப்பா கேட்கலாம். நான் அதை மட்டும் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா சொல்லி தரதில்ல. கேன்வா கிளாஸ் ஸ்டார்ட் ஆன உடனேவே நான் உங்களுக்கு அதை பத்தியே சொல்லிடுவேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது எனக்கு வரல அப்படின்னா கூட நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். இன்னைக்கு நான் இந்த வீடியோவை போடுறதுக்கான காரணம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன் அப்படின்னா ட்ரைசிங் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் லெவல் சூப்பராக பண்ணிட்டாங்க, செகண்ட் லெவல் சூப்பராக பண்ணிட்டாங்க, தேர்ட் லெவல் சூப்பராக பண்ணிட்டாங்க. ஃபோர்த் லெவல் அவங்க என்கிட்ட சொன்னது மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணது கிடையாது, இப்போதான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேன்வாலாம் என்னால் இது பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படி இருக்கிறவங்க வந்து பயப்படவே வேணாம். ஏன் அப்படின்னா கேன்வா ஆப்புக்கு நீங்கள் நிறைய எலமெண்ட்ஸை யூஸ் பண்ண பே பண்ணணும். அதாவது ஒரு ப்ளவுஸ் மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு வரீங்க அப்படிங்கிறப்போ நிறைய எலமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். அப்படிப்பட்ட எலமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் டிசைனை ரெடி பண்ணிவிட்டு A3ல போய் பிரிண்ட் அவுட் போடுவீங்க. இதில் நிறைய பேருக்கு டவுட் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதாவது 32 inches, 34, 36 இந்த மாதிரி இருக்கும். எல்லாரோட அந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸ் எப்படி இது பண்ணிக்கிறதுன்னு கேட்குறாங்க, ஓகேவா? எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இன்ச்சஸ் ஃபர்ஸ்ட் செட் பண்ணுறோம், அதே இன்ச்சஸ்ல தான் ஒர்க் பண்ணுறோம், அதை தான் அப்படியே பிரிண்ட் அவுட் போடுவோம். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரிண்ட் அவுட் வந்ததுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற சைஸில் நம்ம தான் அதை ஆல்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் இருக்கு. அப்போ கேன்வா படிக்கிறதே வேஸ்ட்டா அப்படின்னு கேட்டால் அப்படி நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக ஒரு பீகாக்கோ இல்லை ஒரு எலமெண்ட்ஸோ இல்லை நீங்கள் ஏதாவது கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, புதுசாக ஒரு ப்ளவுஸ் டிசைன்ஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு இந்த கொடி மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஹேண்டாக பண்ணும்போது அந்தளவுக்கு அக்யூரேட்டாக வராது. அதெல்லாம் நீங்கள் கேன்வாவில் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக வரும். ஓகே, இப்போ கேன்வாவில் ஒர்க் பண்ணிட்டோம், அதை பிரிண்ட் அவுட் போடுறதுக்கு எனக்கு வழி இல்லை, ஆனால் வந்து அதில் கரெக்டாக வந்துருச்சு. அப்போ நான் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேன்வா ஆப்பில் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை பேப்பர் காப்பி ஆப்க்கு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பாருங்கள், நீங்கள் ஒரு ட்ரைசிங் பேப்பரில் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டை போட்டு வச்சுட்டு ஃபோன்லேயே நம்ம எப்படி பேப்பர் காப்பி ஆப் போட்டுட்டு அதை லாக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக ட்ரா பண்ணி வருவோம், அந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கேன்வாவை மட்டும் நம்பி தான் நான் ட்ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து சாத்தியமில்லாத விஷயம். அதை தான் நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன். நீங்கள் ட்ரைசிங் கற்றுக்கும் போது பேட்டர்ன் எப்படி போடணும், நம்மளா எப்படி ப்ளவுஸை கிரியேட் பண்ணணும், எந்த ப்ளவுஸ் வந்தாலும் நம்மளால் அந்த இடத்துல அதை ட்ராயிங் பண்ணி கொண்டு வர முடியுமா? ட்ராயிங் மீன்ஸ் நீங்களா ஓனாக பண்ணணும்ல, ட்ரைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியுமா? இந்த மாதிரி எல்லா நாலேஜையும் கண்டிப்பாக ஒரு ட்ரைசிங் கிளாஸில் வந்து கெயின் பண்ணணும். அதுதான் நம்ம ட்ரைசிங் கிளாஸில் இருக்குது. கேன்வாவை மட்டும் நம்பி எங்கேயும் போய் கிளாஸ் ஜாயின் பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. ட்ரைசிங் கிளாஸ் நீங்கள் எங்கிட்ட தான் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. எங்கேயாவது நீங்கள் ட்ரைசிங் கிளாஸ் படிச்சீங்க அப்படின்னா
இது எல்லாமே இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு படிங்க. அப்பதான் உங்களுக்கு அதுல நிறைய யூஸ்ஃபுல் இருக்கு. சரி, ஓகே, இப்பதான் நிறைய ப்ளவுசஸ் வருது, நான் ஏன் பேட்டர்ன் கிரியேட் பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ப்ளவுஸ் யாராவது கஸ்டமர் வந்து சாம்பிள் கேட்டாங்க அப்படின்னா பின்ட்ரெஸ்ட் ஆப்ல இருந்து எடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. அதுல வந்து யாராவது கஸ்டமர் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி வாட்டர் மார்க் எதையுமே எரைஸ் பண்றது கிடையாது. உங்களோட கஸ்டமர் வந்து உங்ககிட்ட இருந்து அவங்க கிட்ட போறதுக்கான சான்சஸ் இதுல நிறையவே இருக்கு. ஏன் அப்படின்னா, எல்லாருமே இப்போ இன்ஸ்டா யூடியூப்லலாம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேம் போட்டாலே கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் ப்ளவுஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பேட்டர்னை ரெடி பண்ணி கொடுங்க. அந்த பேட்டர்னை நீங்கள் கேன்வாவில் ரெடி பண்ணி டவுன்லோட் பண்ணி கலர் பண்ணி சென்ட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேன்வாவில் வந்து ப்ளவுஸை ரெடி பண்ணுறதும் இல்லாமல் கலர் பண்ணி எவ்வளோ அழகாக அதை வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியுமா பண்ணுறாங்க. உங்களுக்கான கேட்லாகை கேன்வாவில் நீங்கள் ரெடி பண்ணுங்கள். அதுக்காக கேன்வாவை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஓகேவா? கேட்லாக் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னா, ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக் பேட்டர்ன், நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் அதில் போடலாம். பான் நெக், வியூ நெக், போட் நெக், இந்த மாதிரியெல்லாம் போடலாம். ஒவ்வொரு தடையும் நெக் பேட்டர்னை ரெடி பண்ணிட்டு நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்ல டவுன்லோட் பண்ணாலும் ஓகே, கலர்ல டவுன்லோட் பண்ணாலும் ஓகே. நீங்கள் கஸ்டமர் கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் வரும், உங்களோட சாரீ கிளாத் வந்து இந்த கலர்ல இருக்கு, ப்ளவுஸ் கிளாத் இந்த கலர்ல இருக்கு, இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் இதுக்கு ஃபில்லிங் கொடுப்பேன், இந்த இடத்துல உங்களுக்கு பீட் ஒர்க் ஓகேவா, இல்லை த்ரெட் ஒர்க் ஓகேவா. ஸோ நீங்களே கிரியேட் பண்ண கேட்லாக் அப்படின்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக நிறைய பேசலாம். ஸோ கேன்வா ஆப்பை நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களோட கேட்லாக்கை நீங்கள் ஓனாக கிரியேட் பண்ணுறதுக்காக. உங்களுக்கு ரொம்ப ரேரான எலமெண்ட்ஸ் உங்களால் எடுக்க முடியல அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுக்காக. ஒவ்வொரு தடவையும் கேன்வா ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வெளியே போய் பிரிண்ட் அவுட் போட்டு கேன்வா ஆப்புக்கு மந்த்லி அமௌண்ட் பே பண்ணிட்டு இந்த விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக மற்ற 3 லெவல்ஸில் நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கேன்வா ஆப்பை இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வந்தேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேன்வா கிளாஸ்லேயோ ட்ரேசிங் கிளாஸ்லேயோ ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே 3 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கேன்வா கிளாஸ் மட்டும் தனியாக எடுக்கல, ஹோல் கிளாஸாக தான் சேர்ந்து தான் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணுறேன்.